வணக்கம். அன்னமேட்டு சமையலில் பெலாக்காய் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பெலாக்காயை தோல் சீவிட்டு நடுவில் உள்ள தண்டை எடுத்துகிட்டு அந்த காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு சிறிதளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் தேவைன்னா சிறிதளவு எடுத்துக்கலாம். நான் இப்போது தாய்ச்சியில் கடாயில் போட்டு இதெல்லாம் வறுத்து வச்சுக்கிறேன். வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கின பிறகு நம்ம அவிச்சு வடிகட்டி வச்சுருக்க பெலாக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா குழம்பு அருமையான நான்வெஜ்ஜு, அதாவது சிக்கன், மட்டன் குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சுவையில் அருமையான பெலாக்கறி குழம்பு ரெடி ஆயிருங்க. இது பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வைக்கணுங்க. அருமையான பெலாக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வச்சு செஞ்சு லைக் பண்ணுங்கள். சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்